Dear children, welcome you for the video on analysis of algorithm. நம்ம இந்த வீடியோவில் 4th சாப்டரில் இருந்து அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 33ல் இருக்குது. நம்ம இங்கே ஃபர்ஸ்ட்டு வாட் இஸ் அனாலிசிஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒய் நீட் அனாலிசிஸ், எதுக்காக ஒரு அல்காரிதமை அனாலிசிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த அல்காரிதம் அனாலிசிஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டில் 2 ஃபேஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் ப்ரையாரி எஸ்டிமேட், செகண்ட் ஃபேஸ் போஸ்டீரியாரி டெஸ்டிங். இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸும் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அனாலிசிஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். இப்போ அல்காரிதம்னா நமக்கு தெரியும், அல்காரிதம் இஸ் ஏ ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு சால்வ் ஏ கிவன் ப்ராப்ளம். ஒரு கொடுத்துருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அல்காரிதம்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ப்ராப்ளத்தை மெனி வேஸில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போது சார்ட்டிங் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். சார்ட்டிங்னா அரேஞ்சிங் த எலமெண்ட்ஸ் இன் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். கொடுத்துருக்கிற எலமெண்ட்ஸை அசெண்டிங் ஆர்டரில் இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது தான் சார்ட்டிங்னு சொல்லுவோம். இந்த எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே டிஃப்ரெண்ட் சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் இருக்குது. இந்த சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் எல்லாமே நம்ம இந்த சாப்டரில் எண்டில் படிக்க போகிறோம். இப்போது இந்த குயிக் சார்ட், மெர்ஜ் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், பபிள் சார்ட், செலெக்ஷன் சார்ட், இந்த 5 சார்ட்டிங் அல்காரிதத்தில் எந்த அல்காரிதம் பெஸ்ட் அல்காரிதம்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு அல்காரிதத்தோட பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணுறோம், பெர்ஃபார்மன்ஸை எக்ஸாமின் பண்ணுறோம், டெஸ்ட்டு பண்ணி எந்த அல்காரிதம் பெஸ்ட் அல்காரிதம்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறத அல்காரிதம் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது இந்த அல்காரிதத்தோட பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்காக இங்கே 2 ஃபேக்டர்ஸ் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஃபேக்டர் டைம் ஃபேக்டர், செகண்ட் ஸ்பேஸ் ஃபேக்டர். ஃபஸ்ட்டு டைம் பார்க்கலாம். டைம்னா ஹவு மச் டைம் இட் ஹஸ் டேக்கன் டு எக்ஸிக்யூட் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்னால் ஹவு மச் மெமரி ஸ்பேஸ் கன்சியூம்டு பை த ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணிச்சு, அதான் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ டைம் அண்ட் ஸ்பேஸு எந்த அல்காரிதத்துக்கு லெஸ்ஸாக இருக்கோ அதான் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அல்காரிதம்னு சொல்லுவோம். இப்போது நம்மளோட டிசைர்ட் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணணும். டிசைர்ட் அவுட்புட் இங்கே நம்ம எலமெண்ட்ஸ் சார்ட்டிங் ஆர்டரில் இருக்கணும். அதே டைமில் லெஸ் டைம் எடுக்கணும், லெஸ் ஸ்பேஸு, அதுதான் மோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அல்காரிதம்னு சொல்லுவோம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு அல்காரிதத்தையும் அனலைஸ் பண்ணி நம்ம பெஸ்ட் அல்காரிதம் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எமங் மெனி அல்காரிதம்ஸ் த ஆப்டிமிஸ்டிக் ஒன் கேன் பி டேக்கன் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ நிறைய அல்காரிதம் நம்ம எழுதினாலும் அந்த அல்காரிதத்துலேருந்து பெஸ்ட்டு தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அந்த பெஸ்ட் அல்காரிதம் ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லியிருக்காங்க. ஆப்டிமிஸ்டிக்னா நம்மளோட டிசைர்ட் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், அது லெஸ் டைம் எடுத்துக்கணும், லெஸ் மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கணும். இப்போது நம்ம இந்த டாபிக் பார்க்கலாம், அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட். இப்போது கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ்னால் என்னது? இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸுமே கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ், சாஃப்ட்வேர் ரிசோர்ஸஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் தான். இப்போ இந்த அல்காரிதம் அனாலிசிஸில் நமக்கு எதெல்லாம் ரிசோர்ஸஸ் அதான் இங்கே பார்க்குறோம். இப்போது நம்ம இந்த அல்காரிதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் ஃபேக்டர்ஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ் தான். இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் மெயின் சேலஞ்சிங்காக இருக்கிறதே டைம் அண்ட் ஸ்பேஸ் தான். ஃபர்ஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா ஹவு மச் டைம் இட் ஹஸ் டேக்கன் டு எக்ஸிக்யூட். இப்போ ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு செகண்டே நம்ம அதோட ரெஸ்பான்ஸ் எதிர்பார்ப்போம். இட் ஷுட் பி ஃபாஸ்டர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இங்கே ரேம் ஸ்பேஸ் தான் நம்ம சொல்கிறோம், ப்ரைமரி மெமரியோட ஸ்பேஸ், அதான் மெயின் மெமரி. ஏன் மெயின் மெமரியோட ஸ்பேஸ் கன்சிடர் பண்ணுறோன்னா ஒரு ப்ராசஸர் ஒரு ப்ராசஸ் பண்ணணுன்னா அந்த ப்ராசஸ் மெயின் மெமரியில் இருக்கணும். இப்போ நம்ம அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் தான் நம்மளோட டாஸ்க்குன்னா அந்த ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், மெயின் மெமரியில் கொண்டு வரணும். மெயின் மெமரிலேருந்து தான் நம்ம ப்ராசஸருக்கு கொடுப்போம். ஸோ அதனால தான் இங்கே ரேம் சைஸை தான் இங்கே சொல்கிறோம். How much memory space consumed by the program, which is called it as space. Next point, efficiency of an algorithm is defined by the utilization of time and space. இந்த டைம் அண்ட் ஸ்பேஸை நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம், யூட்டிலைசேஷனாக யூஸ் இட் இன் எஃபெக்டிவ் மேனர். இப்போ நிறைய டைம் எடுத்துக்கக்கூடாது, நிறைய ஸ்பேஸிங் எடுத்துக்கக்கூடாது. எப்படி நம்மளோட எக்ஸாக்ட் அவுட்புட்டை லெஸ் டைம் லெஸ் மெமரி ஸ்பேஸோட நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரலாம்,
அதான் efficiency of an algorithm is defined by the utilization of time and space complexity. Next point, analysis of an algorithm usually deals with the running and execution time of various operations involved. இப்போது நம்ம ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ். அந்த வேரியஸ் ஆப்ரேஷன்ஸை பொறுத்தும் அல்காரிதத்தோட அனாலிசிஸ் இருக்கும். இப்போ ஆக்சுவலாக இந்த அல்காரிதத்தை அனாலிசிஸ் பண்ணுறது இல்லை பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணுறது 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் அல்காரிதம் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரையாரி எஸ்டிமேட், செகண்ட் ஒன் வந்து போஸ்டீரியாரி டெஸ்டிங். இப்போ ப்ரையாரி எஸ்டிமேட்னா அல்காரிதம் அனாலிசிஸ் பண்ணுறதான் ப்ரையாரி எஸ்டிமேட்னு சொல்லுவோம். இப்போது இந்த அல்காரிதமை ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுறோம், அதான் ப்ரையாரின்னு சொல்கிறோம். இப்போ எஸ்டிமேட்னா இங்கே ஒரு ரஃப் கால்குலேஷன் தான் பண்ணும், இங்கே எக்ஸாக்ட் வேல்யூஸை ப்ரொடியூஸ் பண்ணாது, அதான் ப்ரையாரி எஸ்டிமேட்னு சொல்கிறோம். அதே இது போஸ்டீரியாரி டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா அல்காரிதமை ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறோம், அதான் போஸ்டீரியாரி டெஸ்டிங்னு சொல்கிறோம். ப்ரோக்ராமுக்காக அனாலிசிஸ் பண்ணுறதான் போஸ்டீரியாரி டெஸ்டிங். இப்போ செகண்ட் பாயிண்ட், இப்போ இந்த ப்ரையாரி எஸ்டிமேட்டில் நம்ம அல்காரிதத்தை எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ அதனால இது ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இதனால் நமக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவையில்லை, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவையில்லை, டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் தேவையில்லை. அதனால தான் இண்டிபெண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர். பட் அதே டைமில் போஸ்டீரியாரி டெஸ்டிங் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும், டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் எல்லாம் வேணும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் தான் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். நமக்கு இங்கே இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி எக்ஸாக்ட் டைம் அனாலிசிஸ் பண்ணலாம். பட் இந்த ப்ரையாரி எஸ்டிமேட்டில் நமக்கு இந்த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் கிடையாது. இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இல்லாதனால நம்ம இங்கே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் அசிம்டாட்டிக் நோட்டேஷன்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அசிம்டாட்டிக் நோட்டேஷன் இருக்குது. பிக் ஓ நோட்டேஷன், பிக் ஒமேகா நோட்டேஷன், பிக் தீட்டா நோட்டேஷன். இந்த தியரிட்டிக்கல் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே அனாலிசிஸ் பண்ணுறோம். அதனால இங்கே வந்து எக்ஸாக்ட் டைம் அனாலிசிஸ் பண்ண முடியாது, அப்ராக்சிமேட் டைம் பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே அனாலிசிஸ் பண்ண முடியும். இங்கே வந்து நமக்கு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த அசிம்டாட்டிக் நோட்டேஷனில் நமக்கு இங்கே தேவையில்லை. ஸோ நமக்கு இன்டர்னல் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாக்ட் டைம் அனாலிசிஸ் பண்ணலாம். இதுதான் ப்ரையாரி எஸ்டிமேட்டுக்கும் போஸ்டீரியாரி டெஸ்டிங் உள்ள டிஃப்ரென்ஸு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரி எஸ்டிமேட்டுக்காக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே ஒரு சின்ன பார்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரையாரி எஸ்டிமேட்னா நம்ம அல்காரிதத்தை அனாலிசிஸ் பண்ணுறது தான் ப்ரையாரி எஸ்டிமேட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு அல்காரிதத்தை அனாலிசிஸ் பண்ணுறதுனால நமக்கு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவையில்லை, பர்டிகுலர் ஹார்ட்வேர் தேவையில்லை, பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்பைலர் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இங்கே என்ன பண்ணுவோன்னா இங்கே கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா டைம் அனாலிசிஸ் பண்ணுவோம். இங்கே ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ஒவ்வொரு யூனிட் டைம் எடுத்துக்கும். இங்கே 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் num1, num2 அதுக்கு 1 யூனிட் டைம் எடுத்துக்கும். அது மாதிரி நெக்ஸ்ட்டு சம் இஸ் ஈக்குவல் டு num1 + num2 அதுக்கு வந்து செகண்ட் யூனிட் டைம் எடுத்துக்கும். அது மாதிரி தேர்டு ரைட் சம் அதுக்கு வந்து அனதர் யூனிட் டைம் எடுத்துக்கும். இதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவோன்னா 3 யூனிட்ஸ் டைம் அதான் இங்கே சொல்கிறோம். இங்கே வந்து டைம் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இங்கே செகண்ட்ஸு, மினிட்ஸ் இந்த மாதிரி கால்குலேட் பண்ண மாட்டோம். இதை டைம் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இதுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இதே மாதிரி லீனியர் ஃபங்க்ஷன் இருக்குது, எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டிசைன் அண்ட் அனாலிசிஸ் வந்து ஒரு பெரிய டாபிக், ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. இங்கே சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேரியபிளையும் ஒவ்வொரு வேர்டாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. இங்கே டோட்டலாக 3 வேர்ட்ஸ் இருக்குது, num1, num2, sum. இப்போ 3 வேரியபிள்ஸும் 3 வேர்ட்ஸாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பிட்ஸு, பைட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா ஒரு அல்காரிதம் கன்சிடர் பண்ணாமல் ஜஸ்ட்டு வேரியபிள் தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம். நம்ம அதை ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணும்போது தான் அது வந்து இன்டீஜர், ஃப்ளோட்டு இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து சிம்பிளாக அந்த வேரியபிள்ஸ் தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ஒவ்வொரு வேரியபிள்ஸையும் ஒவ்வொரு வேர்ட்ஸாக கன்சிடர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு போஸ்டீரியாரி டெஸ்டிங்காக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். போஸ்டீரியாரினாலே ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ண ப்ரோக்ராமை ரியலாக எக்ஸிக்யூட் பண்ணி அந்த டைம் கால்குலேட் பண்ணுறது தான் போஸ்டீரியாரி டெஸ்டிங்னு சொல்லுவோம். இப்போ இந்த போஸ்டீரியாரி டெஸ்டிங் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாக்ட் டைமை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 64 பிட் சிஸ்டம்.
இங்கே வேக்காட் டூவில் நான் ஒரு கிளஸ்டரிங்கோட ரிசல்ட்டு காமிச்சிருக்கேன். இப்போது இந்த கிளஸ்டரிங் மாடல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் டேக்கன் டு பில்ட் த மாடல் 0.56 செகண்ட்ஸ்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்கே வந்து எக்ஸாக்ட் டைம் எவ்வளோ ஆச்சு இந்த மாடல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, நமக்கு ஹவு மச் டைம் இட் ஹேஸ் டேக்கன். ஸோ அந்த எக்ஸாக்ட் டைமை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். அதான் நெக்ஸ்ட் பாயிண்ட், அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் கேன் பி டிவைடட் இன்டு 2 different phases. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ப்ரையாரி எஸ்டிமேட். ப்ரையாரினாலே நம்ம அல்காரிதத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுறதான் ப்ரையாரின்னு சொல்லுவோம். இப்போ எஸ்டிமேட்னா ரஃப் கால்குலேஷன் தான். இங்கே வந்து நம்மளால் எக்ஸாக்ட் சொல்யூஷன் எடுக்க முடியாது, ரஃப் அனாலிசிஸாக இங்கே பண்ண முடியும். அதான் ப்ரையாரி எஸ்டிமேட். திஸ் இஸ் ஏ தியரிட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம். இது வந்து ப்ரோக்ராமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்காரிதத்துக்கு பண்ணுறதான் ப்ரையாரி எஸ்டிமேட். ஸோ நெக்ஸ்ட்டு, எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் இஸ் மெஷர்டு பை அஸ்யூமிங் த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இங்கே அல்காரிதம் அனாலிசிஸ் பண்ணுறதுனால இங்கே நமக்கு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவையில்லை, பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேண்டாம், எந்த ஹார்ட்வேரும் நமக்கு தேவையில்லை. ஸோ அல்காரிதத்தை அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ இன்டர்னல் பராமீட்டர்ஸ் நமக்கு தேவையில்லை, எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் தியரிட்டிக்கல் கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் இந்த பிக் ஓ நோட்டேஷன், பிக் ஒமேகா நோட்டேஷன், பிக் தீட்டா நோட்டேஷன்னு சொல்கிறோம். இதான் அசிம்டாட்டிக் நோட்டேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த அல்காரிதத்தோட பெர்ஃபார்மன்ஸு மெஷர் பண்ணுறோம். செகண்ட் ஒன், போஸ்டீரியாரி டெஸ்டிங். போஸ்டீரியாரினாலே ஆக்சுவல் அப்சர்வேஷன். இப்போது அல்காரிதத்தை நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ரியலாக நம்ம ரன் பண்ணி ஆக்சுவல் ரன்னிங் டைமை கேல்குலேட் பண்ணுறது தான் போஸ்டீரியாரி டெஸ்டிங்னு சொல்லுவோம். இங்கே டெஸ்டிங்னா எக்ஸாக்ட் வேல்யூஸ், இங்கே எக்ஸாக்ட் ரன்னிங் டைமை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதான் போஸ்டீரியாரி டெஸ்டிங். திஸ் இஸ் கால்டு பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ். இன் திஸ் அனாலிசிஸ் ஆக்சுவல் ஸ்டாட்டிக்ஸ் லைக் ரன்னிங் டைம் அண்ட் ரெக்கார்டு ஃபார் த அல்காரிதம் எக்ஸிக்யூஷன்ஸ் ஆர் கலெக்டட். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு 0.56 செகண்ட்ஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி எக்ஸாக்ட் டைமை நம்ம கலெக்ட் பண்ணி அந்த டைம் பேஸ் பண்ணி நம்ம அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோவில் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் பற்றி பார்த்தோம். இப்போது அனாலிசிஸ்ன்னு என்னென்னு பார்த்தோம், எதுக்காக ஒரு அல்காரிதத்தை அனாலிசிஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த அனாலிசிஸ் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணுறதுல 2 different phases பார்த்தோம். ஃபஸ்ட் வந்து ப்ரையாரி எஸ்டிமேட் பார்த்தோம், செகண்ட் வந்து போஸ்டீரியாரி டெஸ்டிங் பார்த்தோம். Thank you, children.